புதிய தலைவரையா? நான் அவர் ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கேன். பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களிலிருந்து லால் கிருஷ்ண அத்வானி போல் தன்னுடைய ரத யாத்திரையால் பல்வேறு மாநிலங்களிலும் கட்சியை வலுப்படுத்திய பெருந்தலைவர். அவர் கூட 2 டேர்ம் முடிஞ்சதுன்னு அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி தலைவராக வந்தார். அப்போ பிஜேபி செயல்படலையா? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற அனைவரும் கொள்கைக்காக இருக்கின்ற தலைவர்கள். அதே போல் இப்போ இன்னைக்கு வரை இருந்துகிட்டு எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவரும் கொள்கைக்காக சித்தாந்தத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கார். இன்னி வரை அவர் எப்படி செயல்படுறாரோ அதை விட இன்னும் ஒரு படி அதிகமாக நாளையிலிருந்து செயல்படுவார். பிஜேபியில் எல்லாரும் அப்படித்தான் பழக்கம், அப்படி தான் வந்திருக்கோம். நான் 10 மாநில தலைவர்கள் தேர்தல்களில் நிர்வாகியாக இருந்தே செயல்பட்டிருக்கேன். அதனால் இதில் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக நம்முடைய கொள்கை இலக்கு இன்று தமிழகத்தையே போதை காடாக மாற்றியிருக்கின்ற ஒரு வீட்டு குழந்தைகளையும் போதைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்ற இந்த தீய அரசாங்கம், தமிழகத்தின் எதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுகவை தோற்கடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் எல்லா தலைவரும் ஒன்றாக இணைந்து, அதில் நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணியிருக்கணும், இன்னைக்கு அடுத்து தலைவராக ஒரு வேட்பாளரை பரிந்துரை செய்ததிலேயே மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நான் திரு முருகன் அவர்கள் எல்லாருமே சைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த போதை ஆட்சியை, விஷச்சாராய ஆட்சியை, ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒருங்கிணைந்து முடிவு செய்திருக்கிறது என்பது இந்த நாமினேஷன் கொடுக்கறதுலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கு.